ஹாய், நான் ஹெச்ஆர்ராஜ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸில் இருக்க போகுது. லைக் மோட்டிவேஷ்னல், ஃபீல் குட் அண்ட் எமோஷ்னலாக இருக்க போகுது. மூவியை பார்த்து முடிக்கும் போது எல்லாருமே ஒரு பயங்கரமான ஃபீல் இருப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிற மாதிரி பல விஷயங்கள் இது நடக்க போகுது. இந்த மூவி ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் போக போகுது. அண்ட் நம்ம ஹீரோயின் பெருசாக லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அண்ட் எண்டிங்கில் எப்படி அவங்க மாறுறாங்கன்றதா இந்த படமே. 2024 ரிலீஸ் ஆன யோலோ. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்லேயே மக்களோட அப்ளாசம்லாம் கேட்குது. ப்ளஸ் ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு யாரோ ஒரு ரெட் க்ளோவை போட்டுட்டு, லைக் பாக்ஸிங் க்ளவுஸை போட்டுட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் திடீர்னு கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. கேமரா ஆங்கிள் நேராக நம்ம விண்டோ வழியாக ஒரு ரூமுக்குள்ளே போகுது. அந்த ரூம் ஒரே மெஸ்ஸியாக இருக்குது. லைக் ஒரே ஃபுட் சாப்பிட்டாங்க அங்கே போட வச்சுட்டு, லைக் ட்ரெஸ்லாம் அங்கங்கே மாட்டாமல், ஆங்கர்லாம் மாட்டாமல் அங்கங்கே கிடக்குது. கேமரா ஆங்கிள் அப்படியே ஒரு ரெட் சோஃபா மேலே போகுது. பார்த்தா ஒரு பொண்ணு கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது. இவங்க தான் நம்ம ஹீரோயின் யோலோ. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சோம்பேறி. எந்தளவுக்குனா லைக் இப்போ கூட டிவி போயிட்டுருக்கு, அவங்க எழுந்துக்க முடியாமல் அப்படியே சோஃபாலேருந்தே ரிமோட்டாக கால் வழியாக அமுக்கி ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவலாக கேமரா ஆங்கிள் இன்னுமே ஸ்டாப் ஆகலை. நேராக ஒரு மானிட்டர் வழியாக வெளியே போகுது. பார்த்தா இது எல்லா விஷயத்தையும் ஹீரோயினோட அம்மாவும் அவங்க தங்கச்சி அண்ட் அவங்களோட கசினும் ஒரு கேமரா மூலிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கசின் ஹீரோனோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, எப்படி இவங்க இவ்வளோ நேரம் தூங்குறாங்க, மார்னிங்கில் நைட்டில் தூங்க மாட்டாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனோட அக்கா அதெல்லாம் பயங்கரமாக தூங்குவா, தூங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ நேரம்னா தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கசின் ஒரு ஒர்க் விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஹீரோயினுக்கு ஒரு ஜாப் நான் வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே அவங்க அம்மா பார்த்து, அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா கோவம்லாம் படல. லைக் இன்னைக்கு உனக்கு ஏதோ சமைச்சு வச்சுருக்கேன், ஏதோ ஒரு சைனீஸ் ஃபுட் நேம் சொன்னாங்க. பட் நமக்கு என்ன சொல்லலாம், ஒரு பிரியாணின்னு வச்சுக்கலாம், மார்னிங் இருந்தோடனே பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறி ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் ரூமில் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கசின் ஹீரோயினுக்கு ஜாப் வாங்கி தரதா அந்த கசின் சொல்லியிருந்தாங்களே, ஸோ அது விஷயமா ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க போல். அண்ட் அதுக்காக அவங்க அம்மா எமோஷனலாக பேசுகிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இன்டர்வியூ பாதியிலே கட் பண்ணிவிட்டு வெளியே எழுந்து போகிறாங்க. அண்ட் அதை பண்ணோன்னே அவங்க லைக் அவங்க அக்கா இருக்காங்களா, அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ எதுவும் பண்ண மாட்டேன், நாங்கள் செய்கிறதையும் இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இருக்காங்க. தென் ஹீரோயினும் கோவமாக வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு யாருக்கும் கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கிறது ஏதோ பையன். பட் அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க போல். அண்ட் அது நான் இந்த மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மறுபடியும் கால் போடுறாங்க யாருக்கும். ஆக்சுவலாக கால் இல்லை, நார்மல் கால் தான் போல். நார்மல் கால் போடுறாங்க. அது பார்த்தா ஒரு பொண்ணு. அண்ட் அவங்க நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையும் ஏதோ ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஐ மீன் கால் பண்ண அவங்க 2 பேரும். பார்த்தா ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அவங்க 2 பேரும். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது போல். அண்ட் இவங்க 2 பேரும் பதறாங்க, ஒருவேளை நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்களே பேசிக்கிறாங்க, நம்ம சீக்கிரமாக அவர்கிட்ட உண்மையாக சொல்லணும், அண்ட் நம்ம குழந்தைக்கும் அதை நல்லதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் ஹீரோயின் ஒரே கல்ப்லேயே பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சோகமாக சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டில் நடந்ததெல்லாம். இவங்களும் லைட்டாக சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் இல்லை வேண்டாம், இன்னொரு நாள் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடுறாரு, நான் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. ஏன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவர் பல ரீசன் சொல்கிறாரு. பட் ஆனால் அது இன்டெரக்டாக எதுவும் மீன் பண்ணல. அண்ட் ஹீரோயின் ஓகே யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் சொல்லலை ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அவரோட ஃபோனை பிடிங்கி கான்வர்சேஷன் லைக் லாஸ்ட்டாக அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு அதை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்டு காலில் விழுந்துடுறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் ரொம்ப கோவமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுவும் கிளம்பும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நீ என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும், என்னோட மணப்பெண் தோழி. அப்போ தான் என்னோட மற்ற ஃப்ரெண்ட்லாம் உனக்கு நான் துரோகம் பண்ணலாம் நினைப்பாங்க, ஸோ அதுக்காக தான் நீ கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பயங்கர வெக்ஸ் ஆகி எனக்கு கோவமாக வெளியே நின்றுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில். அண்ட் தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது, காட்டன் கேண்டின்னு. அண்ட் அவங்க அப்படியே அடுத்த சீனில் காமிக்கிறாங்க. அவங்க க்யூட்டாக அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுட்டே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பெருசாக கோபத்தை எக்ஸ்பிரஸ் கூட பண்ண தெரியல. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கிற கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிறது ப்ளஸ் கேம் சென்டருக்குலாம் போகிறாங்க. அங்கெல்லாம் விளையாடிட்டு அப்புறம் சோகமாக ஆக்சுவலாக அவங்க சோகமாக இருக்காங்களா, அண்ட் சோகமாக சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் மறுபடியும் அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க சோஃபாவில் படுத்துடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே விடியுது. பட் விடியறதை நம்ம காமிக்கல, டேரெக்டாக லஞ்ச் டைம் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் எழுந்துக்கல. என்னோட அக்கா ஹீரோயினுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, லைக் சிக்கன் போல். ரொம்ப பாசமாக அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டை எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தான் என்னோட குழந்தையோட ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லைட்டாக ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
அண்ட் இது விஷயமா நீங்கள் தான் ஹீரோயின்ட்ட பேசணும், இந்த ஃபைலில் நீங்கள் தான் சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோட அம்மாவும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீரோனை எழுப்ப போகிறாங்க லஞ்ச் டைமுக்கு. இந்த மாதிரி ஹீரோயின் அவனோட அக்கா வந்து உனக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கா, போய் வா எழுந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி திரும்பி படுத்துடுறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து திரும்ப ரூம் விட்டு வெளியே போகிறாங்க, எழுந்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் வந்து ஸ்க்ரீனை வந்து அவங்க மூடிட்டு, விண்டோ ஸ்க்ரீனை மூடிட்டு மறுபடியும் தூங்குறாங்க பாருங்க. அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க அம்மா வந்து எழுந்துரு, ஒழுங்காக வந்து சாப்பிடு, இல்லைனா உனக்கு செஞ்செல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு கத்துறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து வராங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் டைனிங் டேபிள் வந்து அவங்க ஹீரோயினோட அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. ஹீரோயின் வந்து இல்லை என்னால் முடியாது, நான் எந்த ஷோக்கும் போக மாட்டேன் அப்படின்னு இவங்க வேறு ஏதோ விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் முடிக்க விடு, இந்த மாதிரி உன்னோட அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம அக்காக்காக வந்து எழுதி கொடுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் வந்து வேறு விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் ஏன் பண்ணணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மேரேஜ் லைஃப் வந்து அவங்க சீட் பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்க அக்கா ட்ரிகர் ஆயிடுறாங்க, நான் சீட் பண்ணதை நீ பாத்தியான்ற மாதிரி. அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்டிலும் போல் 2 அக்கா தங்கச்சியும் மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து நிறுத்துங்க நடுவில் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அப்பவும் அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு பயங்கரமாக கத்தி நிறுத்துங்க, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னே 2 பேரும் அமைதியாடுறாங்க. அண்ட் 2 பேரும் எழுந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் ரூமில் தான் காமிக்கிறாங்க, அவங்க ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க தனியாக ரூம் எடுத்து தங்க போகிறன்ற மாதிரி கோபத்தில் இருக்காங்க போல். ஹீரோயினோட அம்மா வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே கேட்கல. அவங்க அமௌண்ட் கொடுத்தோன்னே இவங்க ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பேக் பண்ணிவிட்டு. அண்ட் தென் ஒரு ரெண்டட் ஹவுஸில் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து தனியாக வீடு பார்த்துட்டு இருக்காங்க போல். பட் ஆனால் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, கம்மி பண்ண முடியுமான்னு. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா ஹெல்ப்பே கேட்கலான்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ இந்த மாதிரி போல்டாக டெசிஷன் எடுக்கிறது, நீ தனியாக இருக்கிறது, உன் லைஃப் நீயே பார்க்குறதுன்னு. அதனால இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க மெசேஜை. ஃபோனை வச்சுறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஒர்க்குக்காக போயிருக்காங்க போல், இந்த மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காங்க, தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜாப் கிடைக்குமான்னு. பட் ஆனால் கம்மியான அமௌண்ட் தான், பட் ஆனால் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அந்த ஓனர் கொஞ்சம் சொல்லு பாட்டி போல், அங்கே இருக்க பொண்ணோட கையை தொட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி அவன் சொல்லு பாட்டின்ற மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளிடுங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து மாறி பேசிக்கிறாங்க. அண்ட் அவங்க நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த டேவே வந்து பயங்கரமாக இருக்குது, அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில். பட் எப்படியோ ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அண்ட் கிளம்ப போகிற சமயம் வந்து அந்த ஓனர் வந்து ஏதோ ஒரு கீ கொடுத்து கார்லேருந்து கொண்டு வர சொல்கிறாரு. இவங்களும் போகிறாங்க. அண்ட் போயிட்டு வந்து காரை வந்து எது எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தூரத்தில் யாரோ வந்து ஓடி வந்து இந்த கடைக்கு முன்னாடி யாரோ வந்து பிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க வந்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணக்கூட சொல்லிட்டு இவங்க சாயிறாங்க. சாஞ்சோன்னே என்ன ஆகுதுன்னா காரோட லைட் வந்து முன்னாடி ஆன் ஆகிடுது. ஹீரோயினுக்கு வந்து ஆஃப் பண்ண தெரியல, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் லைட்டும் வந்து மாறி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து கோவமாக வந்து விண்டோ தட்டுறாரு. நான் இங்கே போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து ஃப்ளாஷ் அடிச்சிட்டு இருக்க ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து பாவமாக இல்லை நான் தெரியாமல் வந்து அடிச்சிட்டேன், எனக்கு அது எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஆஃப் பண்ண போகிறாரு காருக்குள்ளே போயிட்டு. அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவராலையும் ஆஃப் பண்ண முடியல. பெருசாக வெளியே காமிச்சிக்காம காரு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் அவர் போகும்போது ஒரு ப்ளூ கலர் க்ளவ்வை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அதை பார்க்குறாங்க, எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த சீன் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து அந்த ப்ளூ க்ளவ்ஸ் வந்து ஒரு பாக்ஸிங் கிளப் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, லைக் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. அவரை கூப்பிட்றாங்க. அண்ட் அவரும் வராரு. இந்த மாதிரி உனக்கு பாக்ஸிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி அங்கே இருக்க ரிசப்ஷன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை அப்போல்லாம் அதுவும் இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரிசப்ஷனிஸ்ட் உடனே அவங்க ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க, அந்த பாக்ஸிங் கிளப் குரூப்பில். அண்ட் அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஃப்ரீ டைமில் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மெசேஜ்லாம் இருக்குது. அண்ட் எல்லா ப்ரொஃபைலும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ப்ரொஃபைலும் காமிக்குது. அவங்க வந்து டபுள் டிக் பண்ணுறாங்க பாருங்கள், தெரியாமல் ஹீரோக்கு வந்து ஹாய் மெசேஜ் போயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுறாரு, இந்த மாதிரி மீட் பண்ணலாமான்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும். என்னன்னா வந்து அந்த கிளப்போட ஓனர் வந்து, அந்த பாக்ஸிங் கிளப்போட ஓனர் வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஒன் ஆஃப் த ஒர்க்கர் தாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து எடுக்கணும், அதிகமாக எடுக்கணும், நிறைய பீப்பிளை ஜாயின் பண்ண வைக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து அதிகமான வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கான் போல், நிறைய பேரை ஜாயின் பண்ண வச்சுருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஒருத்தரை கூட ஜாயின் பண்ணல போல், அதனால் திட்டிகிட்டு இருக்கான் பிடிச்சி. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அவர் வந்து கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண தான் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சும்மா பேசிட்டு போகிறாங்க. அண்ட் ஹீரோயினும் ஓகே அப்படியே தான் இருக்கும் போல் அப்படின்னு சும்மா யோசிச்சுட்டு அப்படி நின்றுருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோ வேலை செய்கிற அந்த கிளப்பில் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. என்னன்னா வந்து ஏதோ ஈவெண்ட்டுக்காக வந்து ஏதோ பிங்க் ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க போல் அங்கே இருக்க டீம்ஸ்க்குலாம் வந்து. அதை பற்றி வந்து ஹீரோ வந்து அந்த ஓனர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன எப்படி வந்து பிங்க் ட்ரெஸ் ஒரு பையன் போடுறதுன்ற மாதிரி. ஸோ அப்புறம் என்ன நீ இப்போ வேலையை விட்டு போயிருன்ற மாதிரி அவர் கோபப்பட்டு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து மீட் பண்ண வராங்க நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோவை பார்க்குறதுக்கு.
2 பேரும் மீட் பண்ணிவிட்டு வந்து அங்கே ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி நடந்துட்டுருக்கு, அதை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னால் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுறது எனக்கு கூப்பிட்ருக்கீங்கன்னு. அண்ட் ஹீரோ எதுவும் பேசாமல் அப்படியே போயிடுறாரு அமைதியாக. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து போகலையா, எல்லோரும் அங்கே உங்கள் டீம் மெம்பர்ஸ் தாங்க இருக்காங்க, எனக்கு ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆட் பண்ணுறது, லைக் காசுக்காக வந்து பாக்ஸிங் கற்றுக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸிங்னா ஒரு ட்ரீமோட கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக காற்று மாதிரி அடிக்குது, லைக் தென்றல் காற்று மாதிரி வச்சுக்கோங்களேன், லைக் குளிர்ற மாதிரி. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து அவரோட ஒரு ஷர்ட் இருக்கும், அந்த ஷர்ட் வந்து அவருக்கு பொருத்தி விடுறாங்க. அப்புறம் தான் வந்து கேமரா ஆங்கில் மூவ் பண்ணால் வந்து அவரோட ஓனர் அங்கேருந்து வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படி சொல்லியிருக்காரு போல். அந்த பிங்க் டிஷர்ட் தான் இருக்கணும், எதுக்கு மேலே ஷர்ட் போட்டிருக்கேன்னு. அதனால் இவர் வந்து மாட்டியிருக்காரு போல். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேயில் வந்து ஹீரோக்காக வந்து ஹீரோயின் வந்து அந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்து ட்ரைனராக இருக்கார். லைக் அவருக்கு இருக்க ஒரே கிளைண்ட் நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவர் ஹீரோயினை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் சைட் பை சைடு இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க, அந்த யங் ட்ரெயின் இருக்காரு தெரியுமா. அவரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நிறைய சும்மா அவருக்காகவே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல். ட்ரைனிங்ன்ற பேரில் சும்மா அரட்டடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சைட் பை சைடு இவங்களையும் காமிக்கிறாங்க. பயங்கரமாக இவர் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. டேவோட ட்ரைனிங்லாம் முடிஞ்சுட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார பார்த்தா அவர் கையில் வந்து ஒரு கீரல் மாதிரி இருக்குது. அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து அதை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்குது போல். அவங்க வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி வந்து சின்னதாக வச்சுட்டு பக்கத்தில் ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து பாசமாக எதுவும் எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து அந்த க்ளவுஸ்குள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க, ஹீரோட க்ளவுஸ்குள்ளே. ஹீரோ வந்து அதெல்லாம் எதுவுமே கவனிக்காமல் கொண்டு போயிட்டு அந்த க்ளவுஸை கொண்டு போய் ஹீரோயின் கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம மேலே தான் பாசமாக ஒரு பேண்டேஜ்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுறாங்க. அண்ட் தென் வந்து சும்மா அப்படியே ஸ்லோவாக அந்த க்ளவுஸை போட்டுட்டே வந்து ஒரு மிரரில் வந்து குத்துறாங்க பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக. அது அந்த மிரருக்கே தொட்ட மாதிரி கூட இல்லை. என்ன ஆகுது, அந்த மிரர் வந்து பயங்கரமாக கிராக் ஆகிடுது. பக்கத்தில் அந்த ஒர்க்கர் அக்கா வந்து அப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பாவமாக அந்த பேண்டேஜை கொண்டு போயிட்டு அந்த மிரரில் ஓட்டிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அண்ட் டேஸ் போகுது. அந்த கிளப்பில் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அண்ட் அந்த யங் ட்ரைனரும் மாறி மாறி பாக்ஸிங்கில் ஏதோ சின்ன ஈவெண்ட் மாதிரி நடந்து சண்டை போட்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. பட் இருந்துமே வந்து அந்த யங் ட்ரைனர் தான் ஜெயிக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெஃப்ரி வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த யங் ட்ரைனர் மூலிமா நிறைய வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், நிறைய மெம்பர்ஷிப் கிடைக்கும், நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்ற அந்த விஷயத்துக்காக. பட் நம்ம ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்கல. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவும் போய்ட்டு ஒரு பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் தானே ஜெயிக்கணும்னு அப்புறம் ஏன் விட்டு கொடுத்தீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெருசாக எடுத்துக்கல, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. அண்ட் அப்படியே தண்ணி அடிக்க வந்து அவர் கோவமாயிருது. அவன் எப்படி என்ன ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கதற ஆரம்பிச்சிடறாரு. அவனுக்கு பாக்ஸிங்கே தெரியாது, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு பெரிய சும்மா புலம்பிட்டு இருக்காரு. அவர் அப்புறம் பயங்கர போதையாயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ கொண்டு போனோடனே அவர் வந்து ஏதோ ஒரு இதுவில் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேருடைய 1 மணி நேரம் இருக்காங்க. அப்புறம் விடியுது வந்து ஹீரோயின் வந்து அவருக்கு சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தால் சாப்பிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஒர்க்குக்கு இங்கே கிளம்புறாங்க, அதான் ஒர்க்கில் இருக்காங்களா, ஸோ கிளம்புறாங்க. அவர் வந்து இல்லை நீ கீழே விட்டுட்டு போவேன், நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே குஷியாயிருது, வேறு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நேராக அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் கிளப் தான் வந்திருக்காங்க. அந்த யங் ட்ரைனர் இருக்குது தெரியுமா, அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோக்காக அந்த வரப்போகிற அந்த ஈவெண்ட்டோட இது பண்ணி விட்டு கொடுக்கணும், அப்போ தான் ஹீரோ வந்து அதை வந்து கலந்துக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ஏஜ் இருக்குது, நீ இதுக்கப்புறம் வந்து கலந்துக்கலாம், பட் அவருக்கு அப்படி இல்லை, ஸோ வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அமௌண்ட்டும் தரேன், ஸோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு அமௌண்ட்டு சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டான். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர வாங்கிக்கிறான். அண்ட் அடுத்த சீனில் ஹீரோயின் அப்படியே பரபரப்பாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில். உங்களுக்கு நம்ம ஹீரோட்ட அந்த கால் வருது, இந்த மாதிரி வந்து அந்த யங் ட்ரைனர் வந்து விட்டுட்டு போயிட்டான், இப்போ நான் வந்து கலந்துக்க போகிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக அவர் சொல்கிறார் ஃபோன் பண்ணி. இவங்களுக்கும் ஹாப்பியாகிடுது, நம்ம மூலிமா வந்து போயிருக்கானே. பட் அவங்க சொல்லலை அவர்கிட்ட என் மூலிமா தான் போயிருக்குன்னு. இவங்க அப்படியே ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டேவை என்ஜாய் பண்ணுறக்காக, லைக் செலிப்ரேட் பண்ணுறக்காக வந்து இவங்க குக் பண்ணுறதுக்காக நிறைய பொருள்லாம் வாங்குறாங்க. அண்ட் தென் சேலரியும் அன்றைக்கி தான் வாங்குறாங்க போல். ஸோ வந்து சேலரி லைக் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறீங்களா, நெக்ஸ்ட் மந்த் சேலரி எனக்கு இப்போவே கொடுக்குறீங்களா அட்வான்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஓனர் வந்து சிட்டுன்னு அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கின பொருள்லாம் வச்சு பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோன்னா வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பார்த்தா எல்லாத்தையும் தீச்சிட்டாங்க போல், அவங்களுக்கு பெருசாக சமைக்க தெரியாதுல. ஹீரோ வேறு ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி என்னோட வெயிட் கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அந்த காம்படிஷனுக்காகன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. சுற்றும் போது என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட கால் வந்து அங்கே இருக்க கபோர்ட் மேலே இடிச்சிக்கிட்டு இருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது. அப்புறம் ஒரு கீழே இறக்கி விட்டுட்டு அவங்கள பார்க்குறாங்க. அவங்க கண்ணெலாம் கலங்கி இருக்கு. ஹீரோ வந்து நம்மளோட சந்தோஷத்தை இவரும் ஷேர் பண்ணிக்கிறாளே, இவர் சந்தோஷப்படுறாள், அதுக்காக கண்ணீர்லாம் விடுறாள் அப்படி சொல்லிட்டு
இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவள் பார்த்தோன்னா வந்து அந்த கால் வலியில் வந்து கண் கலங்கி இருக்கு அவருக்கு. வழக்கம் போல் ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸிங் கிளப் வராங்க. வந்து பார்த்தா வந்து யாரோ ஒரு பெரியவர் வந்து ஹீரோ கிட்ட அமௌண்ட்லாம் வச்சுட்டு அது பேசிகிட்டு இருக்காரு. லைக் புரியுது அவங்க வந்து அவரோட பையன் ஜெயிக்கிறதுக்காக வந்து அமௌண்ட் கொடுத்து இவரை வந்து இது பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. ஸோ உள்ளே போனோடனே இந்த மாதிரி உங்கள் ட்ரீம் தானே, நீங்கள் கண்டிப்பாக விளையாடணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து கோவப்பட்டு அது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கோவப்பட்டு இருக்காரு. அண்ட் இவங்க வந்து சரி விடுங்க, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா நார்மலாக பேசுகிறாங்க. அவர் வந்து நம்ம என்ன வீட்டில் போய் பேசுகிறோம், என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்னன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு பேசிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ட் அவங்களும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மேட்ச் நடக்குது. ஹீரோ வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து கொடுத்துட்டாரு, பட் இருந்தாலும் நான் சீக்கிரமாலாம் வந்து தோக்க மாட்டேன், அட்லீஸ்ட் 3 ரவுண்டாவது நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரே அடியிலே அந்த ஹீரோ கீழே தள்ளி விட்டுறான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவன். அவங்க அந்த பையனோட அப்பா வந்து இவனுக்கு போய் நம்ம காசு கொடுத்து வர வாங்கணுமே, ஒரே அடியிலே கவுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமௌண்ட் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. நீங்கள் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்புற டைம் அங்கே வந்து அந்த ஓனர் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க. இவங்களும் உட்காராங்க. அண்ட் அவனும் தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரே குத்து தான் மயங்கிடுறான். அடுத்த சீனே வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் அந்த கசின் இருக்காங்க தெரியுமா, ஒரு நாள் வீடியோ எடுத்தாங்களே, அவங்க தான் வந்து இந்த மாதிரி பெயில் மாதிரி சம்திங் எடுக்கிறாங்க. எடுத்து கொண்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி போகும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஷோக்கு வா, உனக்கு ஒரு நல்ல ஜாப் நான் வாங்கி தரேன்ற மாதிரி அவங்க சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த ஷோ நடக்குது. அங்கே அந்த ஜட்ஜஸ்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பல கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏன் வந்து நீ ஒர்க்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அவங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் சரியில்லை, நான் நல்லா இருக்கவங்க கூட வந்து அவங்க என்கிட்ட நல்லா பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஜட்ஜில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் பொய், நீ வந்து பொய் சொல்கிற, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், எனக்கு தெரியும் உண்மை பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களை கேட்குறாங்க. ஏன் வந்து நீ லைஃப்பில் வந்து அடுத்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ கொஷின்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. அண்ட் ஜட்ஜஸும் மாறி மாறி அதுக்கப்புறம் அவங்களா கேட்டுட்டு அப்புறம் அவங்கள சண்டை போட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஹீரோயின் வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க தெரியுமா, பட் ஆனால் அது பாதிலே கட்டாக இருக்கும். பட் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா, இவங்க வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்க மாதிரியும், அம்மா அங்கே அழுதுட்டு இருக்க மாதிரியும், இவங்க அம்மா வந்து திட்டுற மாதிரியும் ஒரு கிளிப்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க சிஸ்டரை தான் திட்டிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க வந்து அந்த கிளிப்பை வந்து மெர்ச் பண்ணி வேறு மாதிரி எடிட் பண்ணி அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி அம்மாவை போய் திட்டுறா, இவ வந்து என்ன ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஹீரோயினை. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்க மாறி மாறி கொஷின் கேட்டு இவங்க திட்டிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி அண்ட் அங்கேயும் மயங்கி விழுந்துடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீனே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்காங்க. அண்ட் திடீர்னு பார்த்தா ஒரு போஸ்டர் எங்கேயோ இருந்து சம்மந்தமே இல்லாமல் பறந்து வந்து அங்கே ஒரு விண்டோவில் வந்து ஒட்டுது. லைக் எங்கள் மிரரில் வந்து இப்படி அடிக்குது. அந்த போஸ்டர் வந்து அது ஒரு ஈவெண்ட்டோட போஸ்டர் போல், அது ஒரு பாக்ஸிங் ஈவெண்ட். ஸோ அவங்க அந்த போஸ்டரை கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி நான் ஈவெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அண்ட் அந்த ஜாயின் பண்ணுற டீம் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களை எடுத்துக்கல. அவங்க வந்து ஒரு மாதிரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை நான் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, ஒரு மெம்பர்ஷிப் ஆட் ஆகுது, ஒரு அமௌண்ட் வரும் சொல்லிட்டு இவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு ட்ரைனராக வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து ட்ரைனர் ஆக்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து குவிட் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இருக்கார். அவர் வந்து ஆக்சுவலாக நல்ல ட்ரைனர் தான். அண்ட் ஹீரோயினும் பயங்கரமாக வந்து டேஸ் போக போக பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பயங்கரமாக டயட்லாம் ஃபாலோ பண்ணி அண்ட் ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து ஒரு 50 kg கிட்ட வந்து அவங்க கம்மி பண்ணிடுறாங்க. ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த காம்படிஷனுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்றே அவங்க அப்பா வந்து மீட் பண்ண வராரு. பார்த்துட்டு அவர் கண்ணு அவரால் நம்ப முடியல. பின்ன பொண்ணு திடீர்னு 50 kg கம்மி பண்ணினா என்ன நினைப்பாரு. அவங்க உடனே வந்தோடனே இல்லை எனக்கு உடம்புலாம் சரியில்லை, பாக்ஸிங் வந்து நான் அதிகமாக டயட் இருந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேங்க, ஸோ அதனால் நான் ஒல்லி ஆகிட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்க 2 பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க அண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம பொண்ணு வந்து ஒரு கோல் நோக்கி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோயினை கையோட வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டேலேருந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு அண்ட் ஆல்சோ வந்து அங்கே ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் அந்த கிளப்பில் வந்து பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்காங்க. டேஸ் போகுது. அண்ட் ஒன் டே திடீர்னு வந்து அவங்க ஷாப்பில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினோட வீட்டில் வந்து அவங்க ஷாப் வச்சிருக்காங்க, ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே பொருள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து வெளியே நின்றுருக்காரு. ஒரு பாட்டிலோட கேப் வந்து காமிச்சு லைக் இதுக்கு நான் அமௌண்ட்டை கொடுங்க, பாட்டிலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு அமௌண்ட் தருவாங்க போல். ஸோ அதுக்காக வந்து நின்றுருக்காரு. ஹீரோயினை பார்த்தா அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. திடீர்னு ஹீரோயினை பார்த்துட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிடறாரு. இவங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போன அப்புறமும் வந்து நான் கண்டினியூவாக போயிட்டு தான் இருந்திருக்கேன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவரும் வந்து எவ்வளோ கேஜி கம்மி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இவங்க வந்து 15 சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் நான் என்ன ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க வந்து ஆமாம் ஒரு காம்படிஷனுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க்கும் கூப்பிட்றாங்க. அவர் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாரு போல். ரொம்ப டர்ட்டியான இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப அழுக்கா சட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி ஆளே வர மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக. அப்புறம் மறுபடியும் ஒர்க்குக்கு போயிடுறாரு. ஹீரோயினும் எவன் எப்படின்னா போங்கடா நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்தடுத்த நாள் இருந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க.
அண்ட் நடுவில் வந்து ஒரு கிளிப்பில் வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, ஐ மீன் ஜாகிங் போயிட்டுருப்பாங்க. இவன் ஆப்போசிட்டில் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருவாங்க. பட் இவங்களை அடையாளம் தெரியாது. அவர் வந்து ஒரு மாதிரி வரைக்கும் பார்ப்பார், என்ன இந்த ஒரு அழகான ஒரு பொண்ணு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கே நான் ஆக்சுவலாக அடையாளம் தெரியல, அவங்க அந்தளவுக்கு மாறி இருக்காங்க. இவங்களுமே பெருசாக அவங்களெல்லாம் கவனிக்கல, அவங்க மட்டும் அவங்களோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காங்க. நாள் போக போக பயங்கரமாக அவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க, பயங்கரம் ஸ்ட்ராங்காக அண்ட் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அந்த ஷோக்காக, அந்த ஈவெண்ட்காக. அண்ட் ஆக்சுவலாக அந்த டேவும் வருது, அந்த ஸ்டேஜை காமிக்கிறாங்க, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. சுற்றி பெரிய ஒரு க்ரௌட், அந்த க்ரௌடுக்கு நடுவில் ஆக்சுவலாக அவங்க ரூமில் இருந்து அவங்க ஒரு வாக் வராங்க. ரொம்ப அந்த மூவியில் ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்பமான சீன் அது. ஆக்சுவலாக அந்த ரூம் டு ஸ்டேஜ் அந்த ஒரு வாக் இருக்கும்ல, அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த இடத்துக்காக. அவங்க அந்த வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது சைடில் மிரர்லாம் இருக்கும். அந்த மிரரில் வந்து அவங்களோட பாஸ்ட் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும். பாஸ்ட்டான அந்த பொண்ணு, ஒரு குண்டான ஒரு சப்பியான பொண்ணு அந்த இடத்துல நடந்து விட்ட மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த மிரரை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி கெத்தாக பயங்கரமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜெயிலர் படத்தில் ரஜினி வருவார்ல அந்த மாதிரி. அண்ட் ஒரு ஃபுல் ஆரோட அந்த ஸ்டேஜுக்கு வந்து மேலே ஏறி நிற்பாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பயங்கரம் சொல்லிட்டல, நிறைய சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய சீன் தான் அது. அண்ட் தென் அந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸ்டார்டிங் 2 ரவுண்டில் பயங்கரமாக அடி வாங்குறாங்க. என்ன தான் வந்து நிறைய டிஃபென்ஸ் பண்ணுறாங்க, திருப்பி அடிக்க மாட்டுறாங்க. அப்புறம் ரொம்ப வந்து அவர் உங்கள் முகத்துலலாம் ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனர் தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து சின்னதாக மோட்டிவேட் பண்ணி அவங்கள பூஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களும் இருக்கிற அந்த பாஸ்டெல்லாம் வந்து மைண்டுக்கு ஏற்றி இருக்கிறதுலே வந்து அவங்கள ரொம்ப வந்து பயங்கரமாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் அடிக்க 3rd ரவுண்டுக்கு கிளம்புறாங்க. ரொம்ப ஒரு ஃபோர்ஸோடு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நம்ம கூட வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சா கடைசியில் வந்து ஒரே கிக்கில் வந்து கீழே விழுந்துடுறாங்க. பட் நல்லா டிஃபென்ஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கவங்களாம் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க அப்படியே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அந்த இடத்துல. ஒரு சின்ன பிளாங்கில் வந்து அவங்க பாஸ்ட்லாம் அப்படியே லைனாக ஆக்சுவலாக வருது. அவங்க சிஸ்டர் வந்து அவங்கள பெருசாக மதிக்காதது, ப்ளஸ் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்கள ஏமாற்றிட்டு போனாங்கல்ல அந்த விஷயம். ப்ளஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மேரேஜுக்கு போயிருப்பாங்க, அந்த மணப்பெண் தோழியாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்கள்ல. அந்த மேரேஜுக்கு ஹீரோயின் ஆக்சுவலாக போயிருக்காங்க, அதை அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சேடாக அங்கே இருந்திருக்காங்க. பட் அவங்க சுற்றி இருக்கவங்களாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அந்த மொமெண்ட்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த ஸ்டேஜில் மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த கசின் வந்து சொல்லி தான் அந்த இயர்ஃபோன்ஸில் வந்து பேசியிருப்பாங்க போல். அதெல்லாம் வந்து கேட்டுட்டு தான் அவங்க சொன்ன அப்புறம் தான் மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த கசின் ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த எஃப்ஓன்லேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அங்கே அவங்களோட ஒர்க்கர்ஸ் கூட ஹீரோயினோட யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டிஆர்பி எகிற வைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தது. அது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு சீனில் வந்து அவங்க அழுதுட்டு இருப்பாங்க தெரியுமா. அதுக்கு முன்னாடி நைட் வந்து அவங்க ஆக்சுவலாக சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து விண்டோலேருந்து கீழே விழும்போது அவங்க மேலே ஒரு ரூஃப் மாதிரி அதில் விழுந்து அவங்க ஆக்சுவலாக வந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க. அவங்க கால் மட்டும் லைக்காக அடிபட்டிருக்கு. அடுத்த நாள் தான் அந்த போஸ்டர் கொண்டு போய்ட்டு அவங்க வந்து அட்மிஷன் போயிருப்பாங்க. மறுபடியும் அந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. பல விஷயங்களை அவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து அவங்க மைண்டில் வந்து அப்படியே ஓவர் கம் போயிட்டே இருக்கு. அந்த ஃபோர்ஸோட ஆக்சுவலாக மயக்கத்துலேருந்து எழுந்து வந்து அந்த பொண்ணை அடிக்க போகிறாங்க. ஆனால் அப்புறம் அந்த ஆக்சுவலாக அந்த ஃபைட் முடிஞ்சிச்சு போல், அவங்க வின்னர்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. இவங்க ரொம்பவே சோகமாயிடுறாங்க, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டோமே பட் நம்மளால வந்து ஜெயிக்க முடியலேன்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம ட்ரைனர் தான், இல்லை நீ பயங்கரமாக டிஃபென்ஸ் பண்ண, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நீ வந்து பெருசாக வந்து இது தாக்கு பிடிக்க மாட்டேன் நாங்கள் நினச்சோம், பட் நீ பயங்கரமாக வந்து கடைசி வரை இருந்த, இது ரொம்பவே பெரிய விஷயம், நீ இவ்வளோ விஷயம் க்ராஸ் பண்ணி வந்திருக்க, நீ இதை பற்றி நான் வருத்தவே படக்கூடாதுன்னு அவர் ரொம்பவே மோட்டிவேட்டாக பேசிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லாம் வந்து இவங்க அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு அப்புறம் வெளியே நடந்து போகிறாங்க. அப்போ ஹீரோவும் வராரு, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ ரொம்ப பயங்கரமாக விளையாடினேன்னு. ஓகே, அவங்களும் வந்து பெருசாலாம் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கல, நார்மலாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்க பல விஷயத்தை க்ராஸ் பண்ணி வந்துட்டாங்க. அவங்க லைஃப் அவங்க வந்து அவங்களோட கோலை மட்டும் சேஸ் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹீரோட்ட அவங்க பெருசாலாம் பேசிக்கல. அதுக்கப்புறமும் அவங்க பயங்கரமாக ட்ரைன் பண்ணி அண்ட் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது. கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. அதில் இந்த மூவிக்காக நம்ம ஹீரோயின் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு அவங்க உண்மையிலே வந்து ஒரு 50 kg வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் காமிக்கிறாங்க, எந்தளவுக்கு இந்த மூவிக்காக ஒரு பெரிய எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டே இருக்காங்க கிரெடிட்ஸில். அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு வாக் வருவாங்க தெரியுமா ஃபைனலில். அப்போ வரும்போது உண்மையிலேயே அந்த டேக் எடுக்கும் போது அவங்க அந்த மிரரை பார்த்து பயங்கரமாக அழுதுருக்காங்க போல். அந்த கிரெடிட் சீனில் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க பல விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மூவிக்காக வந்து கஷ்டப்பட்டால் ஒரு 50 kg வந்து லூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்.
அதை பண்ணியிருக்காங்க. அவங்களால நம்ப முடியல. அந்தளவுக்கு ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. நான் பார்த்ததுலே ஒரு ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மோட்டிவேஷனல் மூவின்னு சொல்லலாம். அண்ட் டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும், ப்ளஸ் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் கலந்துருக்கனால ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பாய்.